இமாச்சல பிரதேசத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது தெய்வங்களின் தேசம். தெய்வீக அழகின் பூமி. அமைதியான மலை வாசஸ்தலங்கள் மற்றும் கண்கவரும் இயற்கை காட்சிகளை அனுபவிக்க ஆண்டுக்கு லட்சக்கணக்கான மக்கள் இங்கு வருகிறார்கள். ஆனால் இமாச்சலத்தின் மற்றொரு பக்கம் உள்ளது. ஒரு ஆன்மீக ஹிமாச்சல் பண்டைய புராணங்களில் ஆழமாக வேரூன்றியுள்ள ஒரு பரிசுத்த நிலம். இன்று சக்தி பீடங்களும் தொன்மையான தேவி கோவில்களும் நிரம்பிய பாதையில் நம்முடன் ஒரு புனித பயணத்தில் எங்களுடன் இணைந்திடுங்கள். அவை அனைத்தும் ஒரு புனித ஆற்றலால் ஆன்மாவை தொட்டிடும் இடங்கள். இது தேவபூமி, தெய்வீகத்தின் நிலம். ஏன் இந்த கோவில்களுக்கு செல்ல வேண்டும்? தெய்வீக ஆற்றல் நிறைந்த இடத்தில் இருக்கும்போது ஆன்மாவின் குணப்படுத்துதல் உடலை குணப்படுத்தும் சிகிச்சை தானாகவே நிகழ்கிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள். தேவ்பூமி என்று அழைக்கப்படும் இமாச்சல பிரதேசம் பண்டைய சக்தி பீடங்களின் தாயகமாகும். இவை தியானம் செய்யும் ஒவ்வொரு கணத்திலும் நம்முள் ஆன்மீக ஆற்றலை செலுத்தும் புனித மையங்கள். இந்த கோவில்களுக்கு செல்வது ஒரு மத சடங்கு மட்டுமல்ல, இயற்கையின் மாபெரும் படைப்பாளிக்கு தெரிவிக்கும் நன்றியின் ஒரு அமைதியான முயற்சி. மற்றும் சிறந்த விஷயம் என்னவென்றால், இங்கு ஆன்மீக விழிப்புணர்வையும் இயற்கையின் அழகையும் ஒன்றாக அனுபவிக்கலாம். இமாச்சல பிரதேச அரசு சுற்றுலா தங்கும் விடுதிகள் மற்றும் பருவகால தள்ளுபடி வசதிகள் மூலம் இயற்கையும் தெய்வீகத்தையும் ஒன்றாக அனுபவிக்க முடியும். அது உங்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு பயணமாகும். இந்த அனைத்து கோயில்களைப் பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு எனது வலைப்பதிவை பார்வையிடவும். க்ஷேத்ராதனம் இணைப்பு விளக்க பெட்டியில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்கள் பயணத்தை எளிதாக திட்டமிடுங்கள். இமாச்சலத்தின் பண்டைய கோவில்களைப் பற்றிய தகவல்களுடன் கூடிய எங்கள் கூகுள் இன்டராக்டிவ் மேப்பை பயன்படுத்துங்கள். ஒவ்வொரு இடத்தையும் கிளிக் செய்வதன் மூலம் அந்த கோவிலின் புகைப்படங்கள், வீடியோக்கள் மற்றும் பயண குறிப்புகளை காணலாம். இப்போது நமது புனித பயணத்தை தொடங்கலாம். இமாச்சல பிரதேசத்தின் 4 புகழ்பெற்ற சக்தி பீடங்களுடன். சக்தி பீடம் 1 ஸ்ரீ பஜ்ரேஸ்வரி தேவி, காங்க்ரா. காங்க்ரா நகரத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் ஸ்ரீ பஜ்ரேஸ்வரி தேவியின் புனித கோயில் உள்ளது. இது 51 சக்தி பீடங்களில் ஒன்றாகும். அங்கு சதியின் இடது மார்பகம் விழுந்ததாக நம்பப்படுகிறது. மகமூத் கஸ்னியால் சூறையாடப்பட்டு நிலநடுக்கங்களால் அதிர்ந்து ஒவ்வொரு முறையும் அழியாத பக்தியுடன் மீண்டும் எழுப்பப்பட்டது. இந்த கோயில் நம்பிக்கையிலும் வரலாற்றிலும் பிரகாசிக்கின்றது. லோஹரி விழாவின் போது தேவியின் பிண்டி வெண்ணையால் அலங்கரிக்கப்படுகிறது. இது மகிஷாசுரனை வென்ற பின்னர் தெய்வம் பெற்ற காயங்களை சிகிச்சையளித்ததை நினைவுபடுத்தும் புனித நிகழ்வாகும். சக்தி பீடம் 2 ஜுவாலாஜி கோவில். காங்க்ராவிலிருந்து 35 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஜுவாலாமுகியில் ஒரு அதிசயம் உள்ள ஆலயம் அமைந்துள்ளது. இது ஒரு சிலை இல்லாத கோவில். அதற்கு பதிலாக நித்திய தீப்பிழம்புகள் பாறைகளிலிருந்து எழுகின்றன, சதியின் நாவை குறிக்கின்றன. இந்த நிரந்தர ஜுவாலை நூற்றாண்டுகளாக அணையாமல் எரிகிறது. அனைத்து தர்க்கங்களுக்கும் அப்பாற்பட்ட இந்த ஆற்றல் அக்பர் போன்ற பேரரசர்களையும் மரியாதையுடன் தலை வணங்க வைத்தது. ஜுவாலாஜி கோவில் நெருப்பு, மன்னிப்பு மற்றும் நம்பிக்கை ஆகியவற்றின் ஆலயம். காலத்தின் எல்லைகளைக் கடந்து பிரகாசமாக ஒளிர்கிறது. சக்திபீடம் 3 மா சின்பூர்ணி கோவில். காங்க்ராவிலிருந்து 56 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள உனா மலைப்பகுதியில் சின்னமஸ்திகா தேவியின் ஆலயம் அமைந்துள்ளது. முழுமையான சரணாகதி மற்றும் அகங்காரத்திலிருந்து விடுதலை ஆகியவற்றைக் குறிக்கும் சுயதலை துண்டிக்கப்பட்ட பெண் தெய்வமான சின்னமஸ்திகா தேவியின் சக்தி. சதியின் பாதங்கள் விழுந்ததாக நம்பப்படும் புனித தலம். இங்கு பக்தர்கள் கவலைகளிலிருந்து நிவாரணம் தேடி இங்கு வருகிறார்கள். உலக பயங்களை விடுவிக்க அன்னையின் ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள். சக்திபீடம் 4 நைனா தேவி கோவில். கடல் மட்டத்திலிருந்து 3535 அடி உயரத்தில் உள்ள நைனாதார் மலையின் உச்சியில் மா நைனா தேவியின் புனித ஆலயம் உள்ளது. இங்குதான் சதியின் கண்கள் விழுந்ததாக நம்பப்படுகிறது. தெய்வத்தின் தெய்வீக பார்வை கல்லில் பதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பார்வையின் சக்தி இன்றும் உணரப்படுகிறது. இந்த ஆலயம் குரு கோபிந்த் சிங்ஜியோடு இணைக்கப்படுகிறது. முகலாயர்களுக்கு எதிரான போருக்கு முன் அவர் இங்கு வந்தும் தெய்வத்தின் ஆசீர்வாதம் பெற்றார் என நம்பப்படுகிறது. கேபிள் கார்கள், ஏரி காட்சிகள் மற்றும் மலையின் அமைதியான சூழல். இதுவே அழகும் ஆன்மீகமும் ஒன்றாக மிளிரும் ஒரு பயணம். இப்போது இமாச்சலத்தின் மற்ற புனித தேவி கோயில்களை பார்ப்போம். ஒவ்வொன்றும் தனித்தனி அதிசயங்களும் புராணங்களும் ஆன்மீக சக்திகளும் கொண்டவை. 1 மா சோலினி கோவில், சோலன். தெய்வத்தின் பெயரையே பெற்ற நகரம் சோலன். இங்கு மா சோலினி தேவியின் பண்டைய ஆலயம் அமைந்துள்ளது. இவர் துர்கையின் ஒரு உருவம் என்றும் நரசிம்மரை கூட அமைதிப்படுத்திய உக்கிரமான சக்தி என்றும் புராணங்கள் கூறுகின்றன. சோலினி தேவி, நைனா தேவி, ஜுவாலாஜி மற்றும் தாரா தேவி உள்ளிட்ட 7 சகோதரிகளில் ஒருவராக கருதப்படுகிறாள். அவரது மந்திரங்களை மனதார நம்பிக்கையுடனும் உச்சரித்தால் நோய்கள் நீங்கும், வளமும் பெருகும் என பக்தர்கள் நம்புகின்றனர். 2 தாரா தேவி கோவில், ஷிம்லா. ஷிம்லாவுக்கு அருகிலுள்ள தார பர்வத் மலைத்தொடரில் தாரா தேவி ஞானத்தின் மற்றும் விடுதலையின் தெய்வம்.
பஹாரி மரக்கலை பாணியில் அழகாக மறுபடியும் கட்டப்பட்டுள்ள கோவிலில் இருந்து பக்தர்களுக்கு அருள் பொழிகிறாள். தச மகாவித்யாக்களில் ஒருவரும் ஆதிசக்தியின் உருவமுமான தாராதேவி, ஞானத்தின் சிகரம், ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவம். இந்த கோவில் அஷ்டதாது சிலைகளுடன் பஹாரி மரச்சிற்பக்கலை கொண்ட சிறப்பான கட்டடக்கலைக்காகவும் புகழ்பெற்றது. 3. காளி பாரி கோயில், சிம்லா. ஷிம்லா நகரின் மால் ரோடுக்கு அருகில் அமைந்துள்ள காளி பாரி கோவில், காளியின் வடிவமான ஷியாமளா தேவிக்கு பக்தி செலுத்தும் புனித ஸ்தலம். இதுவே ஷிம்லா என்ற பெயருக்கு காரணமாகவும் கூறப்படுகிறது. இந்த கோவிலுக்கு பெங்காலியருடனான ஆன்மீக தொடர்பும் உள்ளது. அழகான மலை காட்சிகள் மற்றும் அமைதி நிறைந்த சூழலும் கொண்ட இந்த கோவிலில் தாரா தேவி மற்றும் சரஸ்வதி தேவியின் சிலைகளும் உள்ளன. 4. சிண்டி மாதா கோவில், சிண்டி. முற்றிலும் மரத்தில் செதுக்கப்பட்டு தனித்துவமான சிற்பங்கள், குலக்கொறிகள் மற்றும் ஒரு வட்ட வடிவ படிக்கட்டு கிணறு ஆகியவற்றால் அலங்கரிக்கப்பட்ட கோவில். இது அன்னை சண்டியால் ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாக நம்பப்படுகிறது. கோவில் தரிசனம் காலை 7 மணி முதல் 9 மணி வரை மட்டுமே. பக்தர்கள் வலிமை மற்றும் பாதுகாப்பின் ஆசீர்வாதத்திற்காக இந்த பழமையான கோவிலுக்கு மலையேற்றம் செய்கிறார்கள். சுற்றியுள்ள இமயமலை காட்சிகள் அதன் மாய ஒளியை சேர்க்கின்றன. 5. காமாக்ஷா மாதா கோயில், கார்சோ. இந்தியாவில் உள்ள 3 காமாட்சி கோவில்களில் ஒன்றாக விளங்கும் இந்த திருத்தலம் சத்திய யுகத்துடன் தொடர்புடையது என்றும் பரசுராமரும் பாண்டவர்களும் இங்கு வழிபட்டதாகவும் நம்பப்படுகிறது. இந்த கோவிலின் கட்டிடக்கலை மரம் மற்றும் கற்களால் உருவாக்கப்பட்ட அமைப்பு பாரம்பரியம் நிறைந்தது, பண்பாட்டில் புகழ் பெற்றது. இங்கு நடைபெறும் நவராத்திரி திருவிழா மற்றும் அதிசய அடையாளங்களான படுக்கை மடிப்புகள், குடிக்கப்பட்ட நீர் போன்றவை இந்த தேவியின் உயிரோடு இருப்பதை உணர்த்தும் நம்பிக்கையை வலுப்படுத்துகின்றன. 6. ஹனோகி மாதா கோயில். பியாஸ் நதியை நோக்கி நிற்கும் ஒரு பாறை மேல் ஹனோகி மாதா கோவில் அமைந்துள்ளது. பல வாகன ஓட்டிகள் பாதுகாப்பான பயணத்திற்காக ஆசீர்வாதம் பெற இங்கு தங்களது பயணத்தை நிறுத்துகின்றனர். கோயிலின் இருப்பிடம் இயற்கை மற்றும் அமைதியானது. கோயில் கட்டப்பட்டதால் இந்த பகுதியில் விபத்துகள் குறைந்தன என்று நம்பப்படுகிறது. 7. ஸ்ரீ ஹனோகி சரஸ்வதி கோயில். பியாஸ் நதியின் எதிர்ப்புறத்தில் ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் குன்றின் உச்சியில் சரஸ்வதி தேவியின் கோவில் அமைந்துள்ளது. ரோப்வே மூலம் அணுகக்கூடிய இந்த அமைதியான இடம் அறிவு, தூய்மை மற்றும் மன அமைதியை வெளிப்படுத்துகிறது. 8. வைஷ்ணவ தேவி கோயில், குலு. மகாதேவி தீர்த்தம் என்றும் அழைக்கப்படும் இந்த கோவிலில் வைஷ்ணவ தேவியின் குகை கோயில் உள்ளது. 1966ஆம் ஆண்டில் சுவாமி சேவக் தாசியால் நிறுவப்பட்டது. மற்றவர்களின் நலனுக்காக நிஷ்காம சேவை, தன்னலமற்ற சேவை நோக்குடன் செயல்படுகிறது. இங்கு கோஷாலை, மருத்துவமனை, நூலகம் மற்றும் தர்மசாலா போன்ற வசதிகள் உள்ளன. இங்கே குகை தரிசனமும் 5 மாடிகளில் பல தெய்வங்களின் ஆலயங்களும் இடத்தை ஆன்மீக நுழைவாயிலாக மாற்றுகின்றன. பியாஸ் நதிக்கரை அமைதியான சூழல் இந்த கோவிலின் தெய்வீக ஆற்றலை மேலும் பெருக்குகிறது. 9. திரிபுரசுந்தரி திருக்கோயில், நாகர். குல்லு அருகில் உள்ள நாகர் என்ற கலாசார கிராமத்தில் திரிபுரசுந்தரி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த பகோடா பாணி கோவில் அமைந்துள்ளது. சக்தியின் அழகான உருவாக்கம் என கூறப்படும் திரிபுரசுந்தரி இங்கு பிரதிஷ்டைக்கப்பட்டுள்ளார். சிலந்தி வலை வடிவில் தேவியால் கட்டப்பட்டதாக கூறப்படும் இந்த கோவிலில் சிவன், விஷ்ணு, விநாயகர் மற்றும் திரிபுரா ராட்சசர் ஆகியோரின் சிலைகள் உள்ளன. மே மாதத்தில் நடைபெறும் வருடாந்திர ஷர்ஹி ஜாத்ரா இந்த கோவிலின் ஒரு முக்கிய நிகழ்வாகும். இங்கே உள்ள மரக்கட்டிடக்கலை மனதை கவரும் அதிசயமாகும். 10. ஹடிம்பா தேவி கோயில், மணாலி. மணாலியின் அடர்ந்த காடுகளின் மத்தியில் பீமனின் மனைவியும் கடோத்கஜாவின் தாயுமான ஹடிம்பா தேவியின் பல அடுக்கு மரக்கோயில் உள்ளது. காட்டின் தேவி என்று அழைக்கப்படும் ஹடிம்பா இங்குதான் தவம் செய்தார் என்று நம்பப்படுகிறது. அவளது பாதம் இங்கே பதிக்கப்பட்டிருக்கிறது. அவளது சக்தி இன்றும் உணரப்படுகிறது. இக்கோவில் இன்று மணாலியின் கலாசார சின்னமாக திகழ்கிறது. 11. சாமுண்டா தேவி கோயில், காங்க்ரா. சமுண்டா தேவி காளியின் பயங்கர வடிவம், சண்டா மற்றும் முண்டா என்ற அசுரர்களை அழித்த தெய்வம். இவர் பானேர் நதிக்கரையில் வழிபடப்படுகிறாள். இந்த கோவிலில் பிரமாணங்களை சித்தரிக்கும் ஓவியங்கள், ஒரு சிவலிங்கத்தின் மீது மிதக்கும் பாறை மற்றும் அருகில் அமைந்துள்ள சமஸ்கிருத கல்லூரி ஆகியவை இந்த கோயிலை ஆன்மீக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் வளப்படுத்துகின்றன. 12. மா பகலாமுகி கோயில், பங்கண்டி. இது ஒரு சித்து பீடம். இங்கு அனைத்தும் மஞ்சள் நிறத்தில் உள்ளது. அர்ப்பணிப்புகள் முதல் ஆடைகள் வரை மஞ்சள் நிறம் தெய்வீக ஆற்றலின் அடையாளமாக கருதப்படுகிறது. துவாபர யுகத்திலேயே பாண்டவர்கள் வழிபட்டதாக நம்பப்படும் மா பகலாமுகி உள் மற்றும் வெளிப்புற எதிரிகளான காமம், கோபம், அகங்காரம் மற்றும் பயம் ஆகியவற்றை அழிப்பவளாக விளங்குகிறார். இந்த கோவில் தந்திரிகமும் ஆன்மீகமும் நிறைந்த சக்தி மையம். பாண்டவர்களால் நிறுவப்பட்ட இந்த ஆலயத்தில் வெற்றி மற்றும் ஆன்மீக பாதுகாப்பு கிடைக்கும் என நம்பப்படுகிறது. துவாபர யுகத்திலிருந்து செய்யப்படும் சடங்குகளுடன் இந்த கோயில் தந்திர பயிற்சியாளர்களுக்கும் பக்தர்களுக்கும் ஒரு கலங்கரை விளக்கமாகும். அனல் பறக்கும் நாவுகள் முதல் நிசப்தமாக மிரண்டாடும் காடுகள் வரை
பொன்னிற கும்பங்களிலிருந்து புண்ணிய குகை கருவறைகள் வரை. இந்த கோவில்கள் வெறும் இடங்கள் அல்ல, அவை வாழும் சக்தி. அவர்களை பார்வையிடுவது ஒரு பயணம் மட்டுமல்ல, இது ஒரு ஆன்மீக மாற்றம். எனவே அடுத்த முறை நீங்கள் இமாசலுக்கு ஒரு பயணத்தை திட்டமிடுகிறீர்கள் என்றால், மலைகளை மட்டும் பார்ப்பதற்காக அல்ல, தேவியை உணருங்கள். அவளது கதைகளை கேளுங்கள். அவளுடைய ஆசீர்வாதங்களைப் பெறுங்கள். மேலும் ஆன்மீக பயணங்களுக்கு மற்றும் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஜெய் மாதா தி.